ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்திற்காக எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதிலிருந்து இன்றைக்கு தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ராகாப் என்கிற வேசி சேதமாகாது இருந்தால், அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தினாலே ராகாப் சேதமாகாது இருந்தால். இந்த எபிரேயர் புஸ்தகத்தை பற்றி நான் சிறிய விளக்கத்தை சொல்கிறேன். அதற்கு பின்பாக நாம் இந்த வசனத்தை தியானிக்கலாம். கிறிஸ்தவர்கள், யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை பின்பற்றினவர்கள் ஆண்டவருடைய பாதையிலே நடக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது, கவர்மெண்ட் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக. ஸோ அவங்க நினைத்தார்கள், நாம் விட்டு வந்த யூத மார்க்கத்துக்கே திரும்பி போயிடலாம், இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே யூத மார்க்கத்தில் இருக்கிறதை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுகிறார். அதிலும் குறிப்பாக இந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்தின் ஒரு முக்கியமான அதிகாரம். அதில் நம்ம ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். இந்த அதிகாரத்திற்கே பெயர் வைக்கலாம், இது ஒரு விசுவாச வீரர்களின் பட்டியல் நிறைந்த அதிகாரம். நீங்கள் வேதாகமத்தில் 6வது வசனம் 7வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கில் ஆரம்பித்து அவர்கள் நிறைய விசுவாச வீரர்களை குறித்து அங்கே இந்த எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். அநேக விசுவாச வீரர்கள் மத்தியில் 2 பெண்களுடைய பெயர் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒருத்தி பெயர் சாராள், இன்னும் ஒருத்தி பெயர் ராகாப். சாராள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். ஆனால் ராகாப்பை குறித்து வசனம் இப்படி அறிமுகப்படுத்துகிறது, ராகாப் என்னும் வேசி. முகம் சுளிக்கும் அளவிற்கு இவளை குறித்து வேதம் இப்படி அறிமுகப்படுத்துகிறது, அவள் விபச்சாரி, வேசி என்று சொல்லி. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவளை சேதப்படுத்தவே இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஒரு வேசியை ஆண்டவர் இங்கே எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், சேதம் அடைகிறவளாக அல்ல, சேதம் அடையாதவளாக ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். இங்கே நமக்கு எழுதி காட்டுகிறார். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 25 வாசிப்போம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். கவனியுங்கள், ராகாப் என்னும் வேசி இந்த யாக்கோபு 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி உள்ளவள் என்று எண்ணப்பட்டாள். இந்த எபிரேயர் புஸ்தகத்திலையும் யாக்கோபு புஸ்தகத்திலையும் 2 இடத்துலையுமே அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் ஒருவருக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ராகாப் என்கிற வேசியை குறித்து யோசுவா புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து இப்படி அறிமுகப்படுத்துகிறது. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே யோர்தானின் சமவெளியிலே வந்து யோசுவாவும் ஜனங்களும் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், 2 வேவுக்காரரை அழைத்து அனுப்புகிறான். வாசிப்போம் அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கவனியுங்கள், மோசே 12 வேவுக்காரரை அனுப்பினான். மோசே 12 பேரை அனுப்பினான். 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் யோசுவா 2 வேலைக்காரர்களை, 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறான். அவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் போன இடம் எந்த இடம் தெரியுமா? ஒரு வேசியின் வீட்டிற்கு போகிறார்கள். அவளுடைய வீடு எங்கே இருக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அவளுடைய வீடு மதிலின் மேல் இருக்கிறது.
ஊருக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே அவள் இருக்கவில்லை, ஜனங்களுக்குள்ளே அவள் வாசம் பண்ணவில்லை, ஜனங்களை விட்டு ஒதுங்கி ஊருக்கு வெளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவள் வீட்டுக்கு போகிறார்கள். இந்த செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. எப்படியோ சாயங்காலத்திற்குள்ளே இந்த விஷயம் எரிகோவின் ராஜாவுக்கு தெரிந்து, 2வது வசனம் இப்படி சொல்லுது, தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே ராஜாவின் சேனையிலிருந்து அங்கே போலீஸ்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த வேசியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? உடனே அவன் என்ன சொல்கிறா, இப்போ தான் அவங்க போகிறாங்க, நீங்கள் வேகமாக போனீங்கன்னா அவர்களை பிடித்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த ராகாப் என்னும் வேசி எப்படி நீதி உள்ளவளாய் மாற்றப்பட்டாள், அவள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். அவள் என்னதான் வேசித்தனம் பண்ணினாலும் அவளுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். 3 காரியத்தை நாம் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, ஷீ டுக் த ரிஸ்க். அவள் ரிஸ்க் எடுக்க தயங்கவே இல்லை. என்ன ரிஸ்க் எடுத்தால்? வசனம் சொல்லுகிறது, அவர்களை மறைத்து வைத்தாள். அந்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனத்தை பாருங்கள். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். என்றைக்குமே விசுவாசம் சேஃப் ஜோனில் இருக்காது. உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் ஒரு சேஃப் ஜோனில் இருந்தால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வைக்கும். இவள் வீட்டுக்குள்ளே 2 வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள், ஒற்றர்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடுச்சு. இது ஒரு தேச துரோக வழக்கு. ராஜா என்ன செய்து விட்டான்? நினைத்தால் அவளை கொலை செய்யலாம். உன் வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க, கண்டிப்பாக எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கொலை செய்யலாம். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? அந்த 2 பேரை மறைத்து வைக்கிறாள். என்றைக்குமே விசுவாசம் நம்மை ரிஸ்க் எடுக்க வைக்கும், கடினமான காரியங்களை செய்ய வைக்கும். அவள் என்ன செய்கிறாள்? மறைத்து வைக்கிறாள். அதுக்கப்புறம் அவள் என்ன செய்கிறாள்? அவர்களை பாதுகாக்கிறாள். என்ன பாதுகாக்கிறா? இப்போ தான் அவங்க போகிறாங்க, வேணா போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்களை திசை திருப்பி விடுகிறார். சிப்பாய்களை நீங்கள் வேகமாக போனீங்கன்னா பிடிச்சிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பாதுகாக்கிறார் அந்த வேசி. அந்த வசனத்தை பாருங்கள், 8வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 7-8 வாசிப்போம். 7-8. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அவர்கள் தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். போதும், கவனிங்க. அவள் பாதுகாக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய விசுவாசம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. முதலாவது அவர்களை மறைக்கிறாள், 2வது அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களிடத்தில் இப்போ போய் பேச ஆரம்பிக்கிறார். விசுவாசம் என்றைக்குமே செயல்பட ஆரம்பிக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதாம்? செத்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு சரீரத்தில் உயிரில்லாத சரீரத்தை எப்படி சவம் என்று அழைக்கிறார்களோ அதே போல் நமக்குள்ளே கிரியை இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கும். சில நேரம் நீங்கள் செய்கிற கிரியைகள் ரிஸ்க் எடுக்கிறது போல இருக்கணும், உங்களுடைய உயிருக்கே ஆபத்து வருவதை போல இருக்கலாம், உங்கள் பிராணன் போகிற சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 9, 10, 11 அந்த வசனங்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவள் ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருந்தாள். 2வது அவளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், முதல்ல அவர் ரிஸ்க் எடுத்தா, 2வது இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை பர்சனலாக அறிந்து வைத்திருந்தார். விசுவாசம் என்றைக்குமே என்ன செய்யும்னா கர்த்தரை அறிந்து கொள்ளுவதிலே ஆர்வம் காட்டும். ஆண்டவரை எப்படி அறிந்து வைத்திருந்தால், 40 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் வந்தது. என்ன நியூஸ்? செங்கடலை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 2ஆக பிளந்து ஜனங்களை உலர்ந்த தரை வழியாய் நடக்க பண்ணி பார்வோனையும் அவன் சேனைகளையும் அந்த சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினார் என்கிற செய்தி முழு உலகத்திலும் பரவினது.
அப்பொழுது இந்த ராகாப் வேசி, நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளையா இருந்திருப்பா, அவர் நியூஸ் பார்த்துருப்பா அல்லது அவர் செய்தியில் கேள்விப்பட்டிருப்பா, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் என்ன செய்தாராம். 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திர தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். பாருங்க, அன்னைக்கு தேவனை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தால் 40 வருடங்களாய் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தாள். சிறு வயதிலிருந்தே அவளுக்குள்ளே ஆர்வம். என்ன ஆர்வம்? இந்த தேவன் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார், செங்கடலை பிளந்தாரே, இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவள் இப்படி கேட்டிருப்பா, கேள்விப்பட்டிருப்பா, மன்னா கொடுத்திருக்கிறார், தண்ணி வந்திருக்கிறது, அவர்களுக்காக காடை வந்திருக்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்டு நாம் இருந்தால் இந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே ஒரு ஆர்வம். ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அவள் அறிந்து கொண்டாள். She shared the word of God, her life has been changed. அவள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நான் நம்புகிறேன், சிறு வயதிலிருந்து ஆண்டவரை கற்றுக்கொண்டு, ஆண்டவரை பழகி, ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டு அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்திருக்கும். ஆனால் கால சூழ்நிலை அவளை விட்டு வைக்கவில்லை. பாவம் செய்து அவள் ஒரு வேசி என்று எண்ணப்பட்டாள். ஒன்று சொல்லுகிறேன், கவனியுங்களேன். அவள் வேசித்தனம் பண்ணி எங்கே இருக்கிறாள்? நகரத்துக்கு வெளியே இருக்கிறாள், மதிலின் மேல் இருக்கிறாள். ஒரு பாவம் செய்வோம் என்றால் பாவம் என்றைக்குமே ஒரு மனுஷனை ஐசோலேட் பண்ணிடும், அவனை தனியாக கொண்டு போய் விடும், அவனோடு கூட இருக்கிற மனித உறவுகளை துண்டித்து விடும். பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் தனியாக போயிடுவான், அல்லது பாவம் செய்ததற்கு அப்புறம் தனியாக போயிடுவான். ஆதாமை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த உடனே அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டான். வழக்கமாய் கேட்கிற ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்கிறது, அவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாவம் இவளை ஒரு தனிப்பட்ட இடத்தில் கொண்டு போய் விட்டது. மதிலின் மேல் குடியிருக்கிறாள், ஊர் முழுக்க தெரியும் இவள் வேசி அப்படி என்று சொல்லி வாய் அவ பேரை சொல்றதற்கே கூச்சப்படுகிற ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் சின்ன வயசில் கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகளை இப்பொழுது வேவுக்காரரிடத்திலே சொல்லுகிறார். 11வது வசனத்தை பாருங்கள். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் ஆண்டவரை எப்படி அறிந்து வைத்திருந்தார் தெரியுமா? உங்கள் தேவனை போல வேறு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர்தான் தேவன் என்பதை அறிந்து வைத்திருந்தார். அவள் செய்கிறது வேசித்தனமாக இருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. எங்கள் தேவன் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை போல தேவன் இல்லை என்று சொன்ன உடனே வேவுக்காரர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துவிட்டது. உண்மையிலே கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு நல்ல விசுவாசிட்ட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசமும் நல்ல எரிய ஆரம்பிக்கும், கொழுந்து விட்டு. அவிசுவாசியோடு கூட நீங்கள் உட்காருவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசமும் குறைந்து போக ஆரம்பிக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்? ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வேவுக்காரரை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி 2வது ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தார். அவளுக்கு இதுவும் தெரியும். என்ன தெரியும்? இந்த தேசம் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசம் என்பது தெரியும் அவளுக்கு. இந்த தேசத்தை ஒரு நாள் ஆபிரகாமின் சந்ததிகள் வந்து பெற்றுக்கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அந்த வேவுக்காரரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், உங்கள் எல்லாரை குறித்த திகில் எங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார். 2வது காரியம், முதலாவது சொன்னேன், அவளுடைய விசுவாசம் ரிஸ்க் எடுக்கிற நிலைமையில் இருந்தது. அவள் ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு ரிஸ்க் எடுத்தாள். 2வது நான் சொன்னேன், ஆண்டவரை அவள் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருந்தாள். அடுத்து அந்த வசனத்தை பாருங்கள், 12வது வசனத்தை பாருங்கள். 12வது வசனத்தை, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, வாசிங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும்
அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். கவனியுங்களேன், அவள் பாவம் செய்தது நிமித்தம் அவளுடைய வீடு மதிலின் மேல் இருக்கிறது. அவளுடைய தகப்பன் அங்கே இல்லை, அவளுடைய தாய் அங்கே இல்லை, அவளுடைய சகோதரர்கள் அங்கே இல்லை, அவளுடைய சகோதரிகள் அங்கே இல்லை, அவளுக்கு உண்டானவைகள் எதுவும் அங்கே இல்லை. பாவம் தனியாக்கி விட்டது அவளை. அவள் சொந்தக்காரர்கள், அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் அவளை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் உங்களுக்கு தயவு காட்டினேன், நீங்களும் எங்களுக்கு தயவு காட்டணும். என்ன தயவு காட்டணும்? கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தேசத்தை கொடுப்பார். நீங்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது எங்கள் அப்பாவை, எங்கள் அம்மாவை, எங்கள் சகோதரனை, எங்கள் சகோதரியை நீங்கள் பாதுகாக்கணும். உடனே இந்த வேவுக்காரர்களும் சொல்லுகிறார்கள், எங்களை இறக்கிவிட்ட இந்த கயிற்றை, 17வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். கவனிங்க, 2 கண்டிஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, எங்களை இறக்கி விட்டியே இந்த கயிறு, இந்த கயிறை உன் ஜன்னலில் கட்டி வை. 2வது, உன் தகப்பனையும் உன் தாயையும் சகோதரனையும் சகோதரிகளையும் உன் வீட்டுக்குள்ளே சேர்த்து வை. இப்போ நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் பாவம் செய்த அவளுடைய வீடு இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ஆண்டவரை துதிக்கும் இடமாய் மாறிவிட்டது. இதுவரைக்கும் இவள் தனியாக இருந்தால், இதற்கு பின்பு அவள் வீட்டிற்குள்ளே தாய் இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார், சகோதரன் இருக்கிறார், சகோதரி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர்கள் யாரும் இல்லை. நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் அவள் வீட்டில் பாவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. தாய், தகப்பன், சகோதரர், சகோதரிகளை உள்ளே வர வச்சு அவள் என்ன சொல்லியிருப்பா? இந்த வேவுக்காரர்கள்ட்ட சொன்ன அதே வார்த்தையை சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துவிட்டார்கள், அவர்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை அல்லாமல் தேவன் இல்லை, அவர் இந்த எரிகோ பட்டணத்தை கண்டிப்பாக அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், எல்லாரும் சேதமடைவார்கள், நாமோ சேதமடைய மாட்டோம். விசுவாச வார்த்தைகளை தினந்தோறும் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா எப்போ இந்த எரிகோ பட்டணம் விழுன்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. அவள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாச வார்த்தைகளாய் மாற ஆரம்பித்தது. கவனியுங்கள், விசுவாசம் என்னைக்குமே கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். அது நீங்கள் தூங்கினாலும், நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், நடந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ பாவம், இவ்வளவு நாள் பாவம் செய்த அந்த வீடு இனிமேல் பாவத்திற்கு அங்கே இடம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு விசுவாசம் ஒரு வீட்டுக்குள்ளே வருகிறதோ அந்த வீடு மாற்றப்படும். அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வீட்டுக்குள்ளே துதி சத்தம் கேட்டிருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரை பற்றி பேசுகிற காரியம் அதிகமாக இருந்திருக்கும். அவள் இப்படி சொல்லியிருப்பா, உங்களுக்கு தெரியாதா அப்பா, உங்களுக்கு தெரியாதா அம்மா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேவன் செங்கடலை பிளந்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், அக்காடைகளை கொண்டு வந்தார், தண்ணீரை கொடுத்தார், எத்தனையோ ராஜாக்களை சங்கரித்தார், அவருக்கு முன்னாடி நாம ஒன்றுமே இல்லை, நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அப்படி அவர்களை என்கரேஜ் பண்ணியிருப்பா. அந்த வீட்டில் பாவத்திற்கு இடம் இல்லாமல் இருந்தது. 3வது, இவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனத்தை கவனியுங்கள். 21, 22 வாசியுங்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியில் எல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். கவனிங்க, அவர்களை தேடி காணாமல் போய்விட்டார்கள். காணாமல் போயிடுச்சு. வேவுக்காரர்கள் வந்து அவர்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டை பற்றி ஜனங்கள் பேசியிருப்பார்கள். எரிகோவின் ராஜா பேசியிருப்பான். இவ்வளவு நாள் பாவம் நடந்த இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாருமே போகலை, அந்நிய மனுஷன் யாருமே போகலை. என்ன நடக்கிறது? அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாள், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிய போகிறீர்கள், ஆனால் நான் அழிய மாட்டேன். நான் இன்னைக்கு சொல்ல வருகிற காரியம் இதுதான். விசுவாசம் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு மேலே வைக்கிற விசுவாசத்தினால, நீங்கள் எடுக்கிற ரிஸ்கினால
உங்கள் குடும்பத்தில் இயேசுவை பின்பற்றுகிறதுனால வருகிற ரிஸ்க்கு, இயேசுவை அறிவிக்கிறதுனால வருகிற ரிஸ்க்கு, இதனால் நீங்கள் யாரையாகிலும் விட்டு ஒதுக்கப்படுவீர்கள் என்றால் ஒரு சேதமும் வராது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவன் சேதப்படவே மாட்டான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். ரெண்டாவது, விசுவாசத்தினாலே அவள் நீதி உள்ளவள் என்று எண்ணப்பட்டாள். அவளை கர்த்தர் நீதிமான் என்று தீர்த்தார். இங்கே பாருங்கள், பரலோகம் ஒரு கோர்ட் ரூம் மாதிரி செயல்படுகிறது, ஒரு நீதிமன்றம் மாதிரி செயல்படுகிறது. அதில் தேவனே நியாயாதிபதியாய் நிற்கிறார். தேவனுடைய தேவதூதர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருந்திருப்பார்கள். அங்கே ராகாப்பை தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் தெரியுமா? அவளுடைய விசுவாசத்தின் மூலம் இவள் நீதி உள்ளவள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அவளுடைய பேர் அங்கே மாற்றவில்லை. ராகாப் என்னும் வேசி நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால், இந்த நீதி இவளால் வந்த நீதி அல்ல, தேவன் மேல் அவள் வைத்த விசுவாசத்தினால் தேவன் கொடுத்த நீதி. ஆமென். நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே ஒரு நீதி, அது நம்முடைய நீதியினால் வந்ததல்ல, நம்முடைய கிரியைகளினால் வந்ததல்ல. பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீதி உள்ளவர்கள், யூ ஆர் மை ரைச்சியஸ், நீதிமான், நீதிமான் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் சேதப்படுவது இல்லை. விசுவாசம் உள்ளவர்களை பரலோக நீதிமன்றம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நீதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த கோர்ட்லேயும், எந்த நீதிமன்றத்திலையும் அங்கே வழக்கு முடிந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், அதை ஜட்ஜு சொல்லிட்டாரு அப்படின்னா ஜட்ஜு சொன்னது தான், அந்த நீதிபதி சொன்னது தான். அங்கே பரலோக நீதிபதி இந்த ராகாப்பை பார்த்து இப்படி சொல்லுகிறாள், இவள் நீதிமான். ஆமென். அவளை ஆண்டவர் சேதப்படுத்தலை. எரிகோவில் இருந்த ராஜா அழிந்து போய்விட்டான். எரிகோவில் இருந்த சேனைகள் அழிந்து போய்விட்டது. எரிகோவில் இருந்த நர ஜீவன்கள் அனைத்தையும் கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். ஆனால் ஒரே ஒரு குடும்பம் தப்பினது. அது எந்த குடும்பம் தெரியுமா? ஜனங்கள் நினைத்தார்கள் இவர்கள் அழிய வேண்டியவர்கள், இவர்கள் வேசி, இவர் வேசியின் குடும்பம், இவளை சாகடிக்கணும்னு நினைச்சார்கள். ஆனால் அதே குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஜனங்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அழிய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை சேதப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். நம்மை நீதிமான்களாக தீர்க்கிற தேவன். மூன்றாவது, ஆண்டவர் அவளை எப்படி கனம் பண்ணுகிறாராம்? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். கவனிங்க, அங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதுகிறார் ஆண்டவர். அப்படி எழுதும்போது சல்மோன், அந்த வசனம் திரும்ப வாசிப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் என்பது யூதா கோத்திரத்தின் பிரபு. அந்த யூதா கோத்திரத்தின் பிரபு ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறான். அவள் யார் என்று சொன்னால் ராகாப். அந்த ராகாப் என்னும் வேசியை விவாகம் பண்ணி அவளுக்கு திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். திருமணம் பண்ணி அவளுடைய சந்ததியிலே போவாஸ், அப்புறம் ஓபேத்ஏதோம், தாவீது, அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மேசியா அந்த சந்ததியிலே வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் உங்களை சேதப்படுத்தாது. இரண்டாவது, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் உங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றும். மூன்றாவது, இவள் கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே கர்த்தர் இவளை கனப்படுத்தினார். எங்கே கனப்படுத்தினார் தெரியுமா? யாரும் இல்லாத இடத்தில், எவராலும் வர முடியாத இடத்தில் கர்த்தர் இவளை கனப்படுத்தி உட்கார வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்திலிருந்து அவளை இறக்கவே முடியாது. அவளுக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது, ராகாபை விவாகம் பண்ணி. அப்படித்தானே எழுதியிருக்கு. அந்த வசனத்தை வாசியுங்கள். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். கவனிங்க, சல்மோன் அவளை விவாகம் பண்ணி அங்கே ராகாபை பெற்றான். அங்கே அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. போவாஸ் என்று பேர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி தன்னுடைய சரீரத்தை விற்று வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார், அவளை கனப்படுத்தினார்.
அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறினது. அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள போராடுங்கள், விசுவாசத்திற்காக போராடுங்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுவார், என்னிடத்தில் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார், அந்த விசுவாசத்திற்காக நான் போராடுகிறேன், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடுகிறேன். தீமோத்தேயுவே, நீயும் போராடு, ரிஸ்க் எடுக்க தயங்காதிருங்கள், நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள், கிரியைகளிலே கர்த்தர் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார், பாதுகாப்பார், நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார், உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய், ராகாப் நீதி உள்ளவள் எண்ணப்பட்டாள், ராகாப் சேதமடையாதிருந்தால், ராகாபை கர்த்தர் கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள, விசுவாசத்திற்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் தேவனை நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். நீர் எங்கள் ஜனங்களை கனம் பண்ணுவீராக. நீர் எங்கள் ஜனங்களை சேதமடைய விடாதிருப்பீராக. நீதி உள்ளவர்கள் என்று நீரே தீர்ப்பு செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.